இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி கடை மசாலா தூள் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து அதை தனியாக பெசரி வச்சுக்கணும். 10 காய்ஞ்ச மிளகாய், 3 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 3 கொத்து கொத்தமல்லி, 150 கிராம் சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 20 பல்லு பூண்டு, 100 ml தேங்காய்பால், உப்பு, 100 ml எண்ணெய். இதுதான் தேவையான பொருள். ஸோ சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னே பிரியசனா சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, நம்ம எடுத்து வச்ச மிளகாய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். ஸோ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்ச பிறகு அதில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கருவேப்பிலை, எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை அதில் போட்டு பொரிய விடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த பிறகு அதில் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதை நல்லா அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது கொஞ்ச நேரம் இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு 2-3 நிமிஷம் அதை கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா சிக்கன் பீசஸை அதில் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணு. மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஒரு 25 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது 25 நிமிஷம் ஆகிருச்சு, திறந்து பார்க்கலாம். இந்த எண்ணெய் நல்லா மேலே வந்த பிறகு இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா இதை பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த சிக்கனை பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இதே போல் இன்னும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.